ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் கற்றுக்கலாம். நாம் இன்றைக்கி வீடியோவில் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பற்றி நாம் கற்றுக்க போகிறோம். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போது ப்ரெசண்ட்டில் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு செயலை பற்றி நம்ம பேசுகிறது தான் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுக்கும் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நான் பேசுகிறேன், இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன், நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன், இந்த சென்டென்ஸ் என்ன அப்படின்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ப்ரெசண்ட்டில் நடக்குது, ஆனால் அது கண்டினியூவாக நடக்குது. பேசிக்கொண்டு இருக்கிறேன். இதுதான் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுக்கும் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நான் படிக்கிறேன், நான் படிக்கிறேன், இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். நான் படித்து கொண்டு இருக்கிறேன், இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுதா? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸை நம்ம எப்படி மேக் பண்ணணும், அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு கற்றுக்கலாம். இப்போது ஐ அப்படின்னா நான் அப்படின்னு அர்த்தம். ஐ அப்படிங்கிறது சப்ஜெக்ட். ஸோ பாசிட்டிவ் சென்டென்ஸ்க்கான ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும் அப்படின்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் ஆம் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. இந்த ஸ்ட்ரக்சரில் தான் ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ் இருக்கணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். நான் விளையாடி கொண்டு இருக்கிறேன், நான் விளையாடி கொண்டு இருக்கிறேன். இதில் சப்ஜெக்ட் எது? நான் அப்படிங்கிறது சப்ஜெக்ட், விளையாட்டு அப்படிங்கிறதா இங்கே நடைபெறக்கூடிய ஒரு செயல். ஸோ நான் விளையாடி கொண்டு இருக்கிறேன், இதில் சப்ஜெக்ட் நான், விளையாட்டு அப்படிங்கிறது வேர்ப். நம்ம கூட என்ன சேர்த்து எழுதணும்? வேர்ப் கூட ஐஎன்ஜி சேர்த்து நம்ம எழுதணும். எப்போவுமே ஐ அப்படிங்கிற சப்ஜெக்ட் வந்துச்சு அப்படின்னா நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் ஆம் கூட சேர்ந்து வரும். இப்போது இந்த சென்டென்ஸை நம்ம இங்கிலீஷில் எழுதலாமா? நான் விளையாடி கொண்டு இருக்கிறேன். ஐ அப்படின்னா நான், வேர்ப் ப்ளே. ஐக்கு பக்கத்துலேயே என்ன வரணும்? ஆம் வரணும். ஐ ஆம், வேர்ப் என்ன? ப்ளே, கூட ஐஎன்ஜி சேர்த்து நாம் எழுதணும். ஐ ஆம் பிளேயிங், ஐ ஆம் பிளேயிங், நான் விளையாடி கொண்டு இருக்கிறேன். இப்போது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுதா? இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். நான் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன். இதில் சப்ஜெக்ட் எது? ஐ அப்படிங்கிறது சப்ஜெக்ட். சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன், சாப்பிட்ற ஒரு செயல் இங்கே நடக்குது. ஸோ இதுக்கு இதுதான் வேர்ப். சாப்பிட்றதுக்கு இங்கிலீஷில் ஈட் அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த வேர்ப் கூட என்ன சேர்ந்து வரணும்? ஐஎன்ஜி சேர்த்து தான் நம்ம எழுதணும். நான் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன், இதை நம்ம எப்படி எழுதணும் இங்கிலீஷில்? ஐ ஆம் ஈட்டிங். நான் அப்படிங்கிற சப்ஜெக்ட் வரும்பொழுது கூடவே ஆம் சேர்த்து தான் நம்ம பேசணும். நான் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் நம்ம எப்படி இதை எழுதணும்? நான் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன். இந்த சென்டென்ஸ் ஒரு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ப்ரெசண்ட்டில் கண்டினியூவாக நடந்துட்டுருக்கு. சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன், நான் சாப்பிடுகிறேன் அப்படிங்கிறதுக்கும் நான் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட் நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ நான் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன், இதை எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா ஐ ஆம் ஈட்டிங், ஐ ஆம் ஈட்டிங். இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். இதில் சப்ஜெக்ட் எது? ஐ அப்படிங்கிறது சப்ஜெக்ட். பார்த்து கொண்டு இருக்கிறேன், இதுதான் இங்கே வேர்ப். பார்க்குறதுக்கு இங்கிலீஷில் வாட்ச். ஸோ நம்ம ஐஎன்ஜி சேர்த்து நம்ம எழுதணும். ஐ ஆம் வாட்சிங், நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். இந்த சென்டென்ஸ் இன்னும் கொஞ்சம் பெருசாக நம்ம எழுதலாமா? நான் டிவி பார்த்து கொண்டு இருக்கிறேன், இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? ஐ ஆம் வாட்சிங் டிவி, ஐ ஆம் வாட்சிங் டிவி, நான் டிவி பார்த்து கொண்டு இருக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஐ அப்படிங்கிற சப்ஜெக்ட் வச்சு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் ஒரு சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ணணுங்கிறது புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹீ, ஷீ, இட், இந்த 3 சப்ஜெக்ட் வச்சு நாம் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் ஒரு சென்டென்ஸ் நம்ம எப்படி மேக் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கலாம். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சப்ஜெக்ட் ஹீ, ஷீ, இட், இந்த 3 வரும்பொழுது
இது கூட ப்ளஸ் நம்ம சப்ஜெக்ட் ஐ அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து நம்ம எப்படி சேர்த்து எழுதணுமோ அதே மாதிரி ஹீ ஷீ இட் இந்த 3 சப்ஜெக்ட் வரும்பொழுது கூட இஸ் சேர்த்து நம்ம எழுதணும் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. இந்த ஸ்ட்ரக்சரில் தான் ஹீ ஷீ இட் இந்த 3 சப்ஜெக்டோட ஸ்ட்ரக்சர் இருக்கணும். இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சுதா? இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அவன் விளையாடி கொண்டு இருக்கிறான். இதில் சப்ஜெக்ட் எது? இதில் ஹீ அப்படிங்கிறது சப்ஜெக்ட். ஸோ அவன் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் ஹீ, விளையாடி கொண்டு இருக்கிறான் இதுதான் இங்கே வேர்ப். ஸோ விளையாடுறதுக்கு இங்கிலீஷில் ப்ளே. இப்போ நம்ம இந்த சென்டென்ஸை ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் எப்படி இங்கிலீஷில் எழுதணும்னு பார்க்கலாமா? ஹீ கூட என்ன சேர்த்து வரணும்? ஹீ ஷீ இட் இந்த 3 சப்ஜெக்ட் வரும் பொழுது இஸ் சேர்த்து நம்ம எழுதணும். ஸோ ஹீ இஸ் வேர்ப் என்ன? ப்ளே. வேர்ப் கூட என்ன சேர்ந்து வரணும்? கூடவே ஐஎன்ஜி சேர்த்து வரணும் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில். ஸோ அவன் விளையாடி கொண்டு இருக்கிறான் இதை நம்ம இங்கிலீஷில் எழுதும் பொழுது ஹீ இஸ் பிளேயிங் அப்படின்னு எழுதணும். ஹீ இஸ் பிளேயிங். உங்களுக்கு புரிஞ்சுதா? இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அவன் கிரிக்கெட் விளையாடி கொண்டு இருக்கிறான். அவன் கிரிக்கெட் விளையாடி கொண்டு இருக்கிறான். இந்த சென்டென்ஸ் நம்ம எப்படி எழுதலாம் இங்கிலீஷில்? ஹீ அப்படிங்கிறது சப்ஜெக்ட். ஹீ கூட இஸ் சேர்த்து நம்ம எழுதணும். ஹீ இஸ் பிளேயிங் அப்படின்னா விளையாடி கொண்டு இருக்கிறான். என்ன விளையாடி கொண்டு இருக்கிறான்? கிரிக்கெட். ஸோ ஹீ இஸ் பிளேயிங் கிரிக்கெட். அவன் கிரிக்கெட் விளையாடி கொண்டு இருக்கிறான். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அவள் சமைத்து கொண்டு இருக்கிறாள். அவள் சமைத்து கொண்டு இருக்கிறாள். ஷீ வந்துச்சு அப்படின்னா கூட என்ன சேர்த்து வரணும்? இஸ் சேர்த்து நம்ம எழுதணும். ஷீ இஸ் இதோட வேர்ப் என்ன? சமைத்து கொண்டு இருக்கிறாள். சமைக்கிறதுக்கு இங்கிலீஷில் குக். ஸோ ப்ளஸ் ஐஎன்ஜி சேர்த்து நம்ம எழுதணும். ஷீ இஸ் குக்கிங். புரிஞ்சுதா உங்களுக்கு? அவள் சமைத்து கொண்டு இருக்கிறாள். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் ஹீ ஷீ இட் இந்த 3 சப்ஜெக்ட் வரும் பொழுது ப்ளஸ் இஸ் சேர்த்து வேர்ப் கூட ஐஎன்ஜி சேர்த்து நம்ம எழுதணும். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அவள் காலை உணவு சமைத்து கொண்டு இருக்கிறாள். அவள் காலை உணவு சமைத்து கொண்டு இருக்கிறாள். ஷீ இஸ் குக்கிங் பிரேக்ஃபாஸ்ட். ஷீ இஸ் குக்கிங் அப்படின்னா அவள் சமைத்து கொண்டு இருக்கிறாள். என்ன சமைக்கிறா அப்படின்னா காலை உணவு பிரேக்ஃபாஸ்ட். இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஹீ அண்டு ஷீ இந்த 2 சப்ஜெக்ட் வச்சு நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் ஒரு சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ணணும்னு சொல்லி நம்ம கற்றுக்கிட்டோம். தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா இட். இட் அப்படின்னா அது அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ இட் அப்படிங்கிறதான சப்ஜெக்ட் வரும் பொழுது கூட என்ன வரணும்? இஸ் சேர்த்து நம்ம எழுதணும். வேர்ப் கூட ஐஎன்ஜி சேர்த்து நம்ம எழுதணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். அது தூங்கி கொண்டு இருக்கிறது. அது தூங்கி கொண்டு இருக்கிறது. இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? அது அப்படிங்கிறதுக்கு இட். இட் கூடவே என்ன வரணும்? இஸ் சேர்த்து நம்ம எழுதணும். தூங்குறதுக்கு இங்கிலீஷில் ஸ்லீப். ஸோ ஸ்லீப் அப்படிங்கிறதான வேர்ப் கூட ஐஎன்ஜி சேர்த்து நம்ம எழுதணும் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில். ஸோ இந்த சென்டென்ஸை நம்ம கரெக்டாக எப்படி இங்கிலீஷில் எழுதணும் அப்படின்னா இட் இஸ் ஸ்லீப்பிங். இட் இஸ் ஸ்லீப்பிங். அது தூங்கி கொண்டு இருக்கிறது. ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் ஹீ ஷீ இட் இந்த 3 சப்ஜெக்ட் வரும் பொழுது கூட நம்ம இஸ் சேர்த்து வேர்ப் கூட ஐஎன்ஜி சேர்த்து தான் நம்ம ஒரு சென்டென்ஸை நம்ம மேக் பண்ணணும். இது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுதா? ஃபைனலாக நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் என்னென்ன அப்படின்னா வி யூ தே. இந்த 3 சப்ஜெக்ட் வரும் பொழுது இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த 3 சப்ஜெக்ட் கூட ப்ளஸ் ஆர் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? நாங்கள் படித்து கொண்டு இருக்கிறோம். நாங்கள் படித்து கொண்டு இருக்கிறோம். இதில் சப்ஜெக்ட் எது? வி. நாங்கள் அப்படிங்கிறது இதில் சப்ஜெக்ட். இங்கே நடக்கக்கூடிய வேர்ப் என்ன? படிக்கிறது. ஸோ படிக்கிறதுக்கு இங்கிலீஷில் ஸ்டடி. நாங்கள் படித்து கொண்டு இருக்கிறோம். இதை நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லும் பொழுது வி கூட என்ன சேர்த்து எழுதணும் அப்படின்னா ஆர் பக்கத்துலேயே நம்ம ஆர் சேர்த்து தான் எழுதணும். வி ஆர் வேர்ப் கூட ஐஎன்ஜி சேர்த்து நம்ம எழுதணும். வி ஆர் ஸ்டடியிங். வி ஆர் ஸ்டடியிங். நாங்கள் படித்து கொண்டு இருக்கிறோம். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் யூ. யூ அப்படின்னா நீங்கள். இப்போ ஒரு சென்டென்ஸ் நம்ம பார்க்கலாமா? நீங்கள் பேசிக்கொண்டு இருக்கிறீர்கள். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்? யூ அப்படிங்கிறது சப்ஜெக்ட், ஆர் நமக்கு வரணும். யூ ஆர். இதோட வேர்ப் என்ன அப்படின்னா பேசிக்கொண்டு இருக்கிறீர்கள் அப்படிங்கிறதான் வேர்ப். ஸோ வேர்ப் கூட ஐஎன்ஜி சேர்த்து நம்ம எழுதணும். யூ ஆர் ஸ்பீக்கிங். யூ ஆர் ஸ்பீக்கிங். இப்போ நீங்கள் பேசிக்கொண்டு இருக்கிறீர்கள். இது வந்து ப்ரெசண்ட்டில் கண்டினியூவாக நடக்கக்கூடிய ஒரு செயல். இப்போது நீங்கள் பேசிக்கொண்டு இருக்கிறீர்கள், அதாவது பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஸோ இதுதான் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். நீங்கள் பேசிக்கொண்டு இருக்கிறீர்கள். யூ ஆர் ஸ்பீக்கிங். யூ ஆர் ஸ்பீக்கிங். இந்த ஆர் ஏன் வருதுன்னு தெரியுது இல்லையா? வி, யூ, தே, இந்த 3 சப்ஜெக்ட் வரும் பொழுது கூடவே நம்ம ஆர் சேர்த்து தான் நம்ம எழுதணும். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா தே. தே அப்படின்னா அவர்கள் அப்படின்னு அர்த்தம். அவர்கள் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார்கள். இந்த சென்டென்ஸ் வந்து ப்ரெசண்ட்டில் கண்டினியூவாக அவங்க சாப்பிட்டுட்டே இருக்காங்க. ஸோ அதை நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லணும் அப்படின்னா தே அப்படின்னா சப்ஜெக்ட், கூட என்ன வரணும்? தே வந்துச்சு அப்படின்னாலே பக்கத்தில் ஆர் நாம் எழுதணும். தே ஆர். சாப்பிட்றதுக்கு இங்கிலீஷில் ஈட் ப்ளஸ் ஐஎன்ஜி சேர்த்து தான் நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் ஒரு சென்டென்ஸ் நம்ம எழுதணும். ஸோ தே ஆர் ஈட்டிங். அவர்கள் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார்கள். இப்போது வி, யூ, தே இந்த 3 சப்ஜெக்ட் வரும் பொழுது கூடவே ஆர் ப்ளஸ் வேர்ப் கூட ஐஎன்ஜி சேர்த்து நம்ம எழுதணும். இது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுதா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி வீடியோவில் ஃபைனலாக உங்ககிட்ட ஒரு 3 கேள்வி நான் கேட்குறேன். நீங்கள் எல்லாருமே அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். நான் சமைத்து கொண்டு இருக்கிறேன். நான் சமைத்து கொண்டு இருக்கிறேன். அவள் விளையாடி கொண்டு இருக்கிறாள். அவள் விளையாடி கொண்டு இருக்கிறாள். தேர்ட் ஒன், நீங்கள் போய்கொண்டு இருக்கிறீர்கள். நீங்கள் போய்கொண்டு இருக்கிறீர்கள். இந்த 3 சென்டென்ஸுமே ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் வரக்கூடியதான சென்டென்ஸ். இந்த 3 சென்டென்ஸையும் நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ் எப்படி நம்ம மேக் பண்ணணுங்கிறத இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்கிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் உள்ள நெகட்டிவ் சென்டென்ஸ் நம்ம எப்படி மேக் பண்ணணுங்கிறத நம்ம கற்றுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். இங்கிலீஷ் கற்றுக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.